நீட்டுக்கு எதிராக அம்மையா ஜெயலலிதா அவர்களும் போராடினாங்க, அதன் பிறகாக வந்த எடப்பாடி அவர்களும் போராடினாங்க. யாருக்கு எதிராக போராடினாங்க அப்படின்னாக்கா இந்த மத்திய அரசுக்கு எதிராகத்தான். யாருக்கு இவங்க ஆட்பட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த மத்திய அரசுக்கு எதிராக, அந்த மோடிக்கு எதிராக, அந்த அமித்ஷாவுக்கு எதிராகத்தான் நீட்டுக்கு எதிராக போராடுறாங்க. நீட் எடப்பாடி ஆட்சியில் வந்துடுச்சு. எப்படி வந்துச்சு? இதை யாரும் பேச மாட்டாங்க. நீட் எப்படி வந்துடுச்சு? சுங்கச்சாவடி வழியாக ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலையும் கட்டணம் கட்டி டெல்லியிலிருந்து கொண்டு வரப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது கொஞ்சம் நகைச்சுவைக்காக சொல்கிறேன். ஏன் இதை கேட்குறேன்னாக்கா, நீட் வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவு. அப்போ நீட்டுக்கு விலக்கு வாங்கி வைத்திருக்கிறது அதிமுக அரசு. இதனுடைய விவகாரங்கள், முறையீடுகள் நீதிமன்றத்தில் நடக்கிற பொழுது ஒரு மாநிலத்துக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் எக்ஸ்க்ளூசிவாக விலக்கு கொடுக்க முடியாது, அது தவறாக போயிடும், மற்ற மாநிலங்களும் இதை கோரி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த விலக்கை நீக்கிறாங்க. அப்போ கட்டாயம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இங்கே நீட் தேர்வு நடத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாகுது. இந்த சூழ்நிலைக்கு தீர்வு காண்றதுக்கான ஒரு முயற்சியை அதிமுக எடுக்குது. அப்படியாக வந்தது தான் 7.5% ரிசர்வேஷன். அதைத்தான் இன்று ஒப்புதல் வாக்கு மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காருனாக்கா, நாங்கள் நீட் தேர்வை விலக்கு பெற்றுத்தரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம், ஆனால் எங்களால் முடியல. ஆனால் இன்றைக்கி எங்களால் பெற முடியல, ஏன்னா சட்டப்பூர்வமாக சாத்தியக்கூறுகள் இல்லைங்கிறது தான் அவர் இப்படியாக சொல்லியிருக்காரு. மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் அதை செய்து தருவோம் என்று இன்று குறிப்பிடுகிறார். ஆனால் இந்த நீட் என்கிற குழந்தையை பெற்றெடுத்ததே காங்கிரஸ் திமுக தலைமையிலான மத்திய அரசு தான் என்பது வேறு ஒரு கதை. அது காந்தி செல்வன் கையெழுத்திட்டு தான் அந்த நீட்டுங்கிற குழந்தையே பிறந்தது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக வேறு சில வீடியோக்களில் டிஸ்கஸ் பண்ணலாம்.